பிரபஞ்சத்தோட மொழி என்னங்க? நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு புரிதல் வருது. நீங்க அதே விஷயத்த என்ட்ட திரும்ப சொன்னா, எனக்கு ஒரு புரிதல் வருது அப்படின்னா, நம்ம 2 பேத்துக்குள்ள கம்யூனிகேஷனுக்கு ஒரு லாங்குவேஜ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது மாரி இப்ப நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறக்கு மொழின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? கண்டிப்பா இருக்குது. ஆனா, அந்த மொழி உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு உங்க மனச பத்தியும், உங்க மூளைய பத்தியும் புரியணும். இந்த 2 விஷயத்த பத்தின பேசிக் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஈஸியா பிரபஞ்சத்தோட மொழியையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நம்ம செயல்படுறதுல 90% எக்ஸ்டர்னல் டேட்டாஸ் தான். அந்த எக்ஸ்டர்னல் டேட்டாஸ எப்படி நம்மளோட இன்டர்னல் டேட்டாவா மாத்துறது? அப்படிங்கிறத இந்த வீடியோல நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதே மாரி இத இன்டர்னல் டேட்டாவா மாத்தும்போது, நம்ம எப்படி பிரபஞ்சத்து கூட ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும்? அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையா புரியும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வீடியோல குடுக்க போற பிராக்டிஸ் உங்களுக்கு நீங்க எவ்வளவு யூனிக்கான பெர்சன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி உங்கள பார்க்கணும் அப்படிங்கிறதையும் அந்த பிராக்டிஸ் உங்களுக்கு புரிய வைக்கும். சரிப்பா, இதெல்லாம் பண்ணிட்டா அப்ப நெகட்டிவ் தாட்ஸ் வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஏன்னா நம்ம எதை செய்யும் போதும் நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறது அது மட்டும்தான். என்ன கேட்டா கண்டிப்பா 100% நெகட்டிவ் தாட்ஸ் வரும். ஆனா இன்னைக்கு தரப்போற பிராக்டிஸ்ல உங்களால அந்த நெகட்டிவ் தாட்ஸை ஈஸியா கட் த்ரூ பண்ண முடியும். இப்படியான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். பிரபஞ்சத்தோட மொழியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோங்க. இந்த மனசு அப்படிங்கிறது 90% எக்ஸ்டர்னல் டேட்டாவால தான் ரன் ஆயிட்டு இருக்கு. எக்ஸ்டர்னல் டேட்டா அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? நமக்கு இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி மத்தவங்களால குடுக்கப்படுற டேட்டா தான் எக்ஸ்டர்னல் டேட்டா. இந்த எக்ஸ்டர்னல் டேட்டா நல்லதா கெட்டதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நல்லது. எப்ப அப்படின்னா, அந்த எக்ஸ்டர்னல் டேட்டாவ நீங்க புரிஞ்சு அத உங்க இன்டர்னல் டேட்டாவா மாத்தும்போது. ஆனா நம்ம அத அப்படி பண்றோமான்னு கேட்டோம்னா 90% கிடையாது. இப்ப இது இப்படி பார்க்கலாங்க. இப்ப ஒரு பெரிய பங்களா. உங்களோட இமேஜினேஷன்ல அது எவ்ளோ பெரிய பங்களாவா இருக்கணுமோ, அப்படி நீங்க அத கற்பனை பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் போட்டுருக்காங்க. அந்த பங்களாக்குள்ள உங்கள போக சொல்லி சொல்றாங்க. நீங்க மட்டும் தான் போறீங்க. போய் உங்களால உள்ள உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ நீங்க பார்த்துக்கங்கன்னு அனுப்புறாங்க. இங்கிருந்து நீங்க போறீங்க ஒரு 3வது ரூம். அது ஒரு ஸ்ட்ரெய்ட் பங்களான்னு வச்சுக்கங்களேன். ஒரு 50 ரூம் இருக்கிற பங்களா நீங்க 3, 4 ரூம் தாண்டிட்டீங்க. இப்படி 4வது ரூம் தாண்டும்போது திடீர்னு டோட்டல் பங்களாலயும் பவர் ஷட் ஆயிருது. இப்ப உங்க மனநிலை என்னவா இருக்கும்? நீங்க 2டே விஷயம் தான் பண்ண முடியும். ஒண்ணு கத்துவீங்க, இல்ல அந்த இடத்த விட்டு இம்மீடியட்டா வெளிய ஓடி வந்துருவீங்க. இது ஏன் நம்ம வெளிய ஓடி வரோம் அப்படிங்கிறத நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இருட்டுனா பயம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டர்னல் டேட்டாவ நம்ம மேல திணிச்சிருக்காங்கங்கிறது தான் இதோட விளைவு. ஆனா நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இருட்டு ஆக்சுவலா வந்து பயம் தரக்கூடியதா? நிச்சயமா கிடையாது. ஏன்னா, நம்ம அம்மாவோட வயித்துல இருந்த கருவறைய விட பெரிய இருட்டு இங்க எதுவுமே கிடையாது. அந்த இருட்டுக்குள்ள நீங்க ரொம்ப அமைதியா, ஆனந்தமா தான் இருந்தீங்க. ஆக்சுவலா அந்த கருவறைய விட்டு வெளிய வரும்போது தான் நீங்க அழுதுருப்பீங்க. காரணம், உங்களுக்கு அது புது என்வைரன்மென்ட்டா இருந்திருந்திருக்கும். அந்த வெளிச்சத்த பார்த்து ஃபர்ஸ்ட் அழுதுருப்பீங்க. அப்புறம் அதுக்கு அடாப்ட் ஆயிட்டீங்க. இப்ப இருட்ட பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுட்டீங்க. ஆக்சுவலா இங்க இருட்டு, வெளிச்சம் இது 2மே ரொம்ப ஈவனான திங் தான். இந்த பிரபஞ்சம் நம்மள படைக்கும்போதே, இது 2மே இயல்பானது அப்படிங்கிறத புரிய வைக்கத்தான், அம்மாவோட வயித்துக்குள்ள நமக்கு இருட்டையும், அந்த வயித்த விட்டு வெளிய வந்ததுக்கப்புறம் வெளிச்சத்தையும் குடுத்திருந்திருக்கும். இத இப்படி கூட பார்க்கலாங்க. நீங்க ஒரு பெரிய பேலஸ்க்குள்ள நடந்து போனீங்க இல்லையா? இப்ப நீங்க 4த் ரூம் போம்போது உங்களுக்கு அந்த பவர் ஷட் டவுன் ஆயிருச்சு. ஆக்சுவலா அந்த பவர் ஷட் டவுன் ஆகாம, நீங்க 5த் ரூம்க்குள்ள கால வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அங்க ஒரு பெரிய சிங்கத்த உங்கனால பார்த்திருக்க முடியும். அப்ப அந்த சிங்கத்த பார்த்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க பயந்திருப்பீங்களா? இல்ல நார்மலா அடுத்த ரூம் பார்க்கலாம்னு சொல்லி போயிருந்திருப்பீங்களா? கண்டிப்பா அந்த சிங்கத்த பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல கூட நம்ம நின்றிருந்திருக்க மாட்டோம். இது இப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. நீங்க 4வது ரூம் போம்போது தான் உங்களுக்கு அந்த வெளிச்சம் கட் ஆச்சு. அந்த இடம் இருட்டாச்சு. உங்களுக்கு இருட்டு மேல பயம் இல்லாம இருந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், நீங்க அங்கிருந்து கிராஸ் பண்ணி 5வது ரூமையும் கிராஸ் பண்ணி அடுத்த ரூம்க்குள்ள போயிருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தால மறைத்தல்ங்கிற ஒரு விஷயம் அந்த இருட்டுல நடந்திருந்திருக்கும். இங்க மறைத்தல் அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மறைச்சு வைக்கிறதுன்னு சொல்லி நினைக்கிறோம். அது கண்டிப்பா அந்த மாரியான விஷயம் கிடையாது. மறைத்தல் அப்படிங்கிறதோட விளைவு என்னன்னா, நீங்க ஸ்டெபிலைஸா இருக்கறக்கு, உங்களுக்கு எது தெரிஞ்சா நீங்க ஸ்டெபிலைஸா இருப்பீங்களோ, அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். தேவையில்லாத விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க பயப்படுவீங்க அப்படிங்கிறக்காக தான் இங்க மறைத்தல்ங்கிற ஒரு விஷயமே இருக்குது. ஆக்சுவலா இந்த இருளும், வெளிச்சம் இந்த 2 விஷயத்த நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சூனியத்தையும் உங்கனால புரிஞ்சுக்க முடியும். இருட்டுலருந்து வெளிய வந்து வெளிச்சத்துக்கு வந்தப்ப நம்ம அழுதோம். இப்ப வெளிச்சத்துல டிராவல் பண்ணும்போது இருட்ட பார்க்கும்போது பயப்படுறோம். ஆனா, இது 2மே சமம்னு புரிஞ்சிருச்சுன்னா, இந்த இருட்டையும், வெளிச்சத்தையும் கடந்து நம்ம எப்ப வெளிய போறோமோ, அப்பதான் இந்த சூனியத்த நம்மளால உணரவே முடியும். சூனியம் அப்டின்னா என்னன்னா, ஏதுமற்ற நிலை. இந்த 2 விஷயத்தையும் புரிஞ்சு, நீங்க அத அனுபவிக்கும்போது தான், அதற்கு அடுத்த நிலையான சூனியத்த உங்கனால உணர முடியும். அந்த சூனியத்த உணர்றது அப்படிங்கிறது, நீங்க கடவுள் தன்மைக்கு நிகரா இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் தான். இப்ப எக்ஸ்டர்னல் டேட்டாவால நம்ம எப்படி சஃபர் ஆகுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருந்திருக்கும். இப்போ 2 பேர் ரமேஷ், சுரேஷ்ன்னு இருக்காங்க. இந்த 2 பேத்தையும்
ஒரு ரூமுக்கு கூட்டு போறாங்க. அது ஒரு கிளாஸ் டோர் ரூமு. உள்ள கூட்டிட்டு போய் சென்ட்ரல்ல ஒரு கிளாஸ் டோர் இருக்கு. ரமேஷ இந்த பக்கமும், சுரேஷ் இந்த பக்கமும் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு 2 பேத்து முன்னாடி ஒரு பாக்ஸ் கொண்டாந்து வைக்கிறாங்க. இப்ப 2 பேரும் ரொம்ப நார்மலா உட்காந்துட்டுருக்காங்க. இப்ப ரமேஷ் முன்னாடி இருக்கிற பாக்ஸ் மட்டும் திறக்குது. அந்த பாக்ஸ் திறந்த அடுத்த செகண்டு, ரமேஷ் அடிச்சு உருண்டு பெரண்டு அந்த ரூம் கதவு எங்க இருக்குன்னு தேடி ஓடுறாப்படி. இத பார்த்துட்டு இருக்கிற சுரேஷ்க்கு பயங்கரமா சிரிப்பு. அவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாப்படி. அப்படி எதத்தான்ப்பா பார்த்து இந்த ரமேஷ் ஓடுனான்னு சொல்லி பார்த்தா, அவன் ஓப்பன் பண்ண பாக்ஸ்ல இருந்து ஒரு நல்ல பாம்பு இப்படி மேல வந்து படம் எடுத்துட்டு நிக்குது. அது எதுவும் பண்ணல. அது இப்படி அங்க நின்னு பார்த்துட்டு இருக்கு. ஆனா, அந்த பாம்ப பார்த்து ரமேஷ் அடிச்சு புடிச்சு அந்த கதவ தாண்டி ஓடணும்னு சொல்லி நினைக்கிறான். அவனால அத விட்டு வெளிய போகவும் முடியல. இத பார்த்து சுரேஷ் சிரிச்சுட்டே இருக்கிறான். இப்ப இம்மீடியட்டா சுரேஷ் முன்னாடி இருக்கிற பாக்ஸும் ஓப்பன் ஆகுது. சேம் அதே ஒரு நல்ல பாம்பு திரும்ப இப்படி மேல வந்து நிக்குது. ஆனா சுரேஷ் பதட்டப்படவே இல்ல. சுரேஷ் அத பார்த்துட்டே இருக்கான். அது ஃபர்ஸ்ட் இப்படி இப்படி வருது. அது கொத்துற மாரி வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. முன்னாடி வருது. சுரேஷ் என்ன பண்றாப்படி, தன்னோட கைய எடுத்து அதே மாரி வச்சு, அதுக்கு ஈக்குவலன்ட்டா அத வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராப்படி. இந்த சினாரியோல உங்களுக்கு என்ன புரியுதுங்க? நம்ம என்ன நினைப்போம்? சுரேஷ்க்கு பாம்ப கையாள தெரிஞ்சிருக்கு. அதனால பாம்ப கையாண்டுட்டான். அவனுக்கு அது மேல பயம் இல்ல. அப்படிங்கிற மாரி நினைப்போம். அது ரொம்ப ஈஸியான வே அப்படிங்கிற மாரியும் நம்ம நினைப்போம். ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரமேஷ் தன்னோட எக்ஸ்டர்னல் டேட்டாவோடவே வாழ்ந்திருக்கான். சுரேஷ் அந்த எக்ஸ்டர்னல் டேட்டாவ இன்டர்னல் டேட்டாவா மாத்தியிருக்காப்படி. இது எப்படின்னு கேட்கிறீங்களா? ரமேஷ் இதுவரைக்கும் பாம்ப நேர்ல பார்த்திருக்காப்படியா இல்லையாங்கிறத தாண்டி, பாம்ப பத்தி மத்தவங்க சொன்ன விஷயம் அவர் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அவருக்கு பாம்பு இப்படித்தான் இருக்குமாங்கிறது கூட தெரியாது. ஆனா, பாம்ப பார்த்தா ஓடணுங்கிற அந்த எக்ஸ்டர்னல் டேட்டா மட்டும் அவர்கிட்ட இருந்திருக்கு. இதே சேம் டேட்டா தான் சுரேஷ்க்கும் இருந்துச்சு. ஆனா, சுரேஷ் நான் ஏன் பாம்ப பார்த்து ஓடணும்னு யோசிச்சாப்படி. அப்ப அவருக்கு அதுல என்ன புரிஞ்சுச்சு அப்படின்னா, நம்ம ஓட வேணாம். நம்ம அமைதியா இருந்தாவே அது நம்ம சொல்றபடி கேட்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாப்படி. ஸோ, அவரு அந்த இடத்துல அந்த பாம்ப தன்னோட கண்ட்ரோல்குள்ள வச்சிருந்தாப்படி. இந்த பக்கம் ரமேஷ் பாம்போட கண்ட்ரோலுக்கு தான் இருந்தாப்படி. அந்த பாம்ப தூக்கி அப்படியே வெளிய வச்சுட்டு, இந்த இடத்துல உங்க மனச எடுத்து நீங்க வச்சு பார்த்தீங்கனாலும், இந்த 2 செக்டர்ல மட்டும் தான் நம்ம இருப்போம். 1 எக்ஸ்டர்னல் டேட்டாவால பாதிக்கப்பட்ட மனச வச்சுக்கிட்டு பார்க்கிறதுக்கெல்லாம் பயந்துட்டு இருப்போம். இன்னொன்னு ஓகே, எக்ஸ்டர்னல் டேட்டா ரைட் தான். பட் நான் நினைச்சா என் மனச கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் சொல்றபடி தான் என் மனசு நடந்துக்கும். அப்படின்னு அந்த எக்ஸ்டர்னல் டேட்டாவ, இன்டர்னல் டேட்டாவ மாத்தியும் இருக்க முடியும். இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க ரொம்ப ஈஸியா உங்க மனச உங்கனால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். நான் சொல்லும்போது நெறைய இடங்கள்ல எக்ஸ்டர்னல் டேட்டா, எக்ஸ்டர்னல் டேட்டான்னு சொல்லியிருந்திருப்பேன். அந்த டேட்டா இல்லாம இருந்தா நம்ம ரொம்ப ஹேப்பியா இருந்துரலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். ஆனா, அது அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா, எக்ஸ்டர்னல் டேட்டா இல்லாம நம்மனால சர்வை பண்ணவே முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம், இது இப்படித்தான் அப்படின்னு ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு டேட்டா கிடைச்சா தான், அது சரியா, தப்பான்னு சொல்லி உங்கனால ஆராய முடியும். இது இப்படி எடுத்துக்கங்களேன். சூன்யம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா, அந்த சூன்யம் தான் இந்த பருப்பொருளான இந்த இருட்டையோ, வெளிச்சத்தையோ நமக்கு குடுத்து நம்மள இந்த இடத்துல இயங்க வைக்குது. நீங்க ஒரு விஷயத்த அனுபவிக்கணும் அப்படின்னா, நிச்சயமா ஒரு இருளையும், வெளிச்சத்தையும் சரியா பார்க்க தெரிஞ்சா மட்டும் தான் உங்கனால அனுபவிக்க முடியும். இல்லன்னா, அது உங்களுக்கு பயத்த மட்டும் தான் திரும்ப திரும்ப குடுக்கும். ஸோ, எக்ஸ்டர்னல் டேட்டா அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. ஆனா, எக்ஸ்டர்னல் டேட்டா மட்டுமே நம்மளோட தேவை கிடையாது. அந்த எக்ஸ்டர்னல் டேட்டாவ நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணி, அதோட உண்மைத்தன்மைய ஆராய்ஞ்சு, நம்ம இன்டர்னல் டேட்டாவா மாத்துறோமோ, அப்பதான் அது நமக்கு சரியான டேட்டாவா இருக்கும். இது இப்படி எடுத்துக்கங்களேன். நான் இப்போ உங்க கையில ஒரு டம்ளர் தண்ணி தரேன். அந்த தண்ணி ஃபுல்லா கலங்கலா இருக்கு. இது என்னோட டேட்டா. அத நான் உங்ககிட்ட குடுத்துட்டேன். நீங்க அத அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த தண்ணி உங்களுக்கு உபயோகப்படும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா உபயோகப்படாது. சரிப்பா என்ன பண்ண? கீழ ஊத்திட்டா சரியாயிருமா? அதாவது நான் சொன்ன டேட்டாவெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டா சரியாயிருமா? ஆக்சுவலா அத அப்படி பண்ணவும் முடியாது. அத நீங்க கீழ ஊத்துனீங்கனாலும், என்ன மாரியே இன்னொருத்தரு அவரோட கலங்கலான தண்ணீய தான் அதுல ஃபில் பண்ணுவாரு. நான் ஏன் இத கலங்கலான தண்ணி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அது என்னோட அனுபவம். அது என்கிட்ட இருக்கும்போது வேணா தெளிஞ்ச நீரா இருக்கலாம். அது உங்ககிட்ட வருது அப்படின்னாவே, அதுல உங்க அனுபவம் சேராத வரைக்கும், அது உங்களுக்கு கலங்கலான அனுபவம். இப்ப இத எப்படி நம்மனால ஓவர் கம் பண்ண முடியும்? இது சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா நீங்களே பண்ணி பாருங்க. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க. அதுல கொஞ்சம் வெளிய இருக்கிற மண்ணோ, கல்லோ ஏதோ ஒண்ண போட்டு அந்த தண்ணிய கலங்கல் பண்ணிருங்க. அந்த தண்ணிய கலங்கல் பண்ணிட்டு, உங்க வீட்டு பைப் டேப் இருக்கும் இல்லையா? அத திறந்து விட்டு அந்த டம்ளர நீங்க அதுல கொண்டோய் வைங்க. ஆக்சுவலா அது ஓவர்ஃப்ளோ தான் ஆகும். ஏன்னா டம்ளர் ஃபுல்லா தண்ணி இருக்கு. அந்த நார்மல் தண்ணி வரும்போது அது ஓவர்ஃப்ளோ தான் ஆகும். ஆனா, அத நீங்க கொஞ்ச நேரம் பண்ண பண்ண தான் உங்களுக்கு தெரியும். நீங்க குடுத்த அந்த நல்ல தண்ணி அப்படிங்கிறது, உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலங்கலான தண்ணிய நல்ல தண்ணீயா மாத்தி, ஒரு ஸ்டேட்டுக்கு மேல மொத்தமா நீங்க உள்ள ஊத்துன தண்ணி தான் இருக்குமோ தவிர, அந்த கலங்கலான தண்ணி மொத்தமா வெளிய போயிருந்திருக்கும். இதுதான் நம்மளும் நமக்கு பண்ண வேண்டியது. நான் என்னதான்
என்னோட டேட்டா அப்படின்னு சொல்லி ஒண்ணு உங்ககிட்ட குடுத்தாலும், அத நீங்க முழுமையா புரிஞ்சு, அத உங்க டேட்டாவா மாத்தி, உங்களோட எண்ணங்கள அதுல செலுத்தி, அத நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ ரிஃபைன் பண்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ அது சரியான நீரா மாறும். அதாவது சரியான புரிதலா மாறும். இப்படி சரியான புரிதலா அது மாறிருச்சு அப்படின்னாவே, உங்ககிட்ட எவ்ளோ எக்ஸ்டர்னல் டேட்டா வந்தாலும், அது உங்களுக்கு ஒரு இன்டர்னல் டேட்டாவா ரொம்ப ஈஸியா மாறிரும். நீங்க ரமேஷ் மாரி பாம்ப பார்த்து ஓடுற ஆளாலாம் இருக்க மாட்டீங்க. சுரேஷ் மாரி பாம்ப கண்ட்ரோல் பண்ற ஆளா ஆயிருவீங்க. நீங்க பாம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாவே, உங்களுக்கு வெளிச்சமும், இருட்டும் சமமா தெரிய ஆரம்பிச்சுரும். இது 2ம் சமமா தெரிய ஆரம்பிச்சுருச்சுன்னா, இந்த நிலை கடந்து இத 2யும் தாண்டி இருக்கிற சூன்யத்தையும், அதாவது கடவுள் தன்மையும் உங்கனால உணர முடியும். கடவுள் தன்மை பத்தியும், மனம் பத்தியும் இப்ப உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருந்திருக்கும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு மொழி இருக்குன்னு. அந்த மொழிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு சின்ன விஷயத்த பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா புரியும். மேபி இத நான் பேச ஆரம்பிக்கும்போது, என்னையே உங்களுக்கு திட்டலாம்னு சொல்லி எல்லாம் தோணலாம். திட்டணும்னு தோணுனா திட்டிருங்க. ஆனா, இந்த டாபிக்க மட்டும் முழுசா கேட்டுருங்க. இந்த சீரிஸ்ல வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல்ன்னு சொல்லி குடுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் சரியான நேரத்துல உங்களுக்கு வந்து சேரும்.